இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ரோக்ராமை ஆஸ் பண்ண சான்ஸ் கொடுத்த தமிழ்நாடு சீனியர் சிட்டிசன் அசோசியேஷனுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் ராஜசேகர் சாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆஃபீஸ் போகும்போது இதுக்கு முன்னாடி என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னொரு 15 வருஷம் வேலை செய்வோம், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவோம், எப்போ போல வீட்டில் இருப்பேன் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த எனர்ஜியில் இருந்தேன். ஆனால் இவர் பார்த்த பிறகு நமக்கு இன்னும் ஒர்க் பண்றதுக்கு 40 வருஷம் இருக்குதுன்னு நினைச்சேன். ரியலி நான் ஆபீஸ்ல சொன்னேன், நான் 65 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா நம்ம 90 வரைக்கும் இருக்கு நமக்கு வயசு. இந்த சொசைட்டிக்கு பர்பஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். 90 இயர்ஸ் வரைக்கும் இந்த பர்பஸ சால்வ் பண்ணலாம். 1950s the average age was only 40 years I think, and now the average age is 70. அப்போ இனி ஒரு 10 வருஷம் பொறுத்து நம்ம இந்தியாவோட ஆவரேஜ் ஏஜ் என்ன, ஜப்பானை மிஞ்சிடுவோம். See, after 1991 லிபரலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அவேர்னஸ், காம்படிஷன், எதுக்கு எடுத்தாலும் காம்படிஷன், அவேர்னஸ். இன்னைக்கு யங்கர் ஜெனரேஷன்ஸ் யூடியூப் சேனல்ஸ் அவ்வளவு அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, மிஞ்சிட்டாங்க எல்டர் ஜெனரேஷன்ஸ். ஆனா ஒண்ணுத்துல மட்டும் மிஞ்சல, சேமிப்புல. கரெக்டா? அந்த காலத்துல நம்ம 50,000 20,000 10,000 சம்பாதிச்சிருப்போம், இல்ல 1 லட்சம் கூட இருக்கலாம். ஆனா அதுல சேவிங்ஸ் இருந்தது. ஆனா இன்னைக்கு வருஷத்துக்கு 50 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, சேவிங்ஸ் இல்ல. ரீசன் என்ன அப்படின்னா கலாச்சாரம், அவங்க சுத்தி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுல எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியல. எப்படி இப்ப நீங்க பழைய அண்ணா நகரை பாத்தீங்க, கரெக்டா? பழைய சென்னையை நம்ம பார்த்தோம். The transformation as how it has happened அப்படின்றது ரியலா நம்ம பார்க்கிறோம். சேஞ்சஸ் நம்ம பார்க்கிறோம். ஆஃப்டர் 1991 அதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா வெறும் ஒரு பஜாஜ் ஸ்கூட்டர். ஆனா இன்னைக்கு see these way the younger generations are transformation. The only one thing நம்ம எங்க சேவிங்ஸ் பண்ணணும், எங்க இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும், எங்க பண்ணா ஒரு சிறிய முதலீடு நாளை பெரிய கோட்டீஸ்வரனாக ஒண்ணு மாற்றும் அப்படின்ற அந்த அவேர்னஸ் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எங்கன்னா ஒண்ணு நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் லீடிங் பீப்புள், இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புள்ஸ் எதுல வேணாலும், மேபி ஷேர் மார்க்கெட் ஆர் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கோல்டு, எப்படி அவங்கள எது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா கொடுக்கும் அப்படின்றது. நாங்க ரியல் எஸ்டேட் 25 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் சில்வர் ஜூப்ளி கொண்டாட போறோம். ஃப்ரம் த இயர் 2001 இருந்து பண்ணிட்டு இருக்கோம். We are only a land promoter, builder கிடையாது. நம்ம பிளாட்ஸ் மட்டும்தான் சேல்ஸ் பண்றோம். We are there for money, but as a society we are not there for money. We are there for to solve the purpose of the society. To solve the purpose of அந்த ஒரு விஷயத்துல நாங்க லாஸ்ட் இயர் 2 entrepreneurship classes நம்ம எடுத்தோம். To give the awareness about the real estate. அவங்க ஒரு முதலாளியா ஒரு சின்ன கடை வச்சு கூட நீ வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஒரு சாதாரண லேண்ட், அன்னைக்கு அண்ணா நகர் அந்த மருவங்கரை பாத்தீங்க, அந்த லேண்ட் எப்படி அப்ரூவல்ஸோட பில்டிங்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது, பட்டான்னா என்ன, ஆன்லைன்னா என்ன, ஈஸியான என்ன, உன்னோட சொத்தை நீ எப்படி ஆன்லைன்ல பார்க்கலாம் அப்படின்னு எல்லாமே ஒரு 8 செஷன்ஸ் நாங்க வித் ஸ்டைஃபண்டோட நம்ம எடுத்தோம். வித் ஸ்டைஃபண்ட் கொடுத்து அந்த மாதிரி இனி நிறைய கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கோம். வித் யுவர் சப்போர்ட் we give awareness and solve the purpose of the customers. நான் எங்களோட மெயின் விஷயமே என்ன அப்படின்னா 1x = 10x. இன்றைய 1 லட்சம் 10 வருடங்களுக்கு 10 லட்சமாக மாறணும். அப்ப இயர்லி எவ்வளவு சம்பாதிக்கணும்? 1 லட்சம் சம்பாதிக்கணும். 10 வருஷத்துல 10 லட்சம். சரி, அப்படி 1x = 10x ஆகல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் 5x மாறணும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் உங்களுக்கே தெரியும். அண்ணா நகர்ல அசஸ் வாங்கியிருப்பீங்க, கிண்டில அசஸ் வாங்கியிருப்பீங்க, வேளச்சேரியில அசஸ் வாங்கியிருப்பீங்க, மடிப்பக்கத்துல வாங்கியிருப்பீங்க, அன்றைய காலத்துல அசஸ் வாங்கியிருப்பீங்க.
அது இன்னைக்கு அது கோடிகளாக விற்கும். அது மூலமாக தான் நம்முடைய பேரக்குழந்தை கூட மரியாதை கொடுக்குறாங்க இன்னைக்கு தலைமுறை வீட்டுல. அந்த மாதிரி உங்களுடைய யங்கர் ஜெனரேஷன்ஸுக்கு நல்ல அவேர்னஸ் கொடுத்து நல்ல இடத்துல நல்ல கம்பெனியில அசிஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்றது நம்புறேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.